கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலவி இருந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று நம்மையில் மனதுருகி சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள கிருபையுள்ள தயவுள்ள நாமத்திலே இந்த பரிசுத்த ஆமென் இந்த வருஷத்தின் முடிவு நாளில் கடைசி மணி துளிலும் அவருடைய சமூகத்தில் அவருடைய வாக்கு தத்தங்களுக்கு காத்திருக்கிறவங்க யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மனதார உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்களை என் தேவனுடைய நாமத்தில் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். என் தேவனுடைய நாமம் உங்கள் ஒவ்வொருவரிலும் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் படிப்பு. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் படிப்பு. நெருக்கப்பட்டு மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டு மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்ல சத்தமா அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் படிப்பு. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் படிப்பு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பத்தரம் பாவினின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் படிப்பு. அவரை போற்றி அக்குறி சோதனை பச்சிக்க வந்து முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்குறி சோதனை பச்சிக்க வந்து முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. தேவ கிருபை என்று உள்ளதே, அவர் கிருபை என்று உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் படிப்பு. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் படிப்பு. காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்து பாடினேன் அவர் என் பாதையின் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்து பாடினேன் அவர் என் பாதையின் ஒளியாய். என்னை நடத்தினார், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் படிப்பு. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் படிப்பு. வெள்ளம் ஒளிந்தை மேற்கொள்ள வந்து இரண்டே தேவியா ஆவியை அழித்தே. வெள்ளம் ஒளிந்தை மேற்கொள்ள வந்து இரண்டே தேவியா ஆவியை அழித்தே. நம்பிக்கை தைரியம் நீங்கா
கிருபை என்றும் உள்ளதே. ஹல்லேலூயா. தேவ கிருபை மனதார சொல்லி பாடு. என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி சத்திய பரங்காம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனாம் சத்திய பரங்காம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் என்று புதியுங்கள். அவர் கிருபை என்று உள்ளதே. தேவர் கிருபை என்று உள்ளதே. என்மேல் என்று உள்ளது. ஆமென். பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடந்த நாட்களிலே தேவனாய் கர்த்தர் தொடர்ச்சியாக நம்மோடு கூட நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தேவனாய் கர்த்தர் நம்மோடு கூட இருந்திருக்கிறார். அந்த பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் எல்லாம் நாம் கடந்து வரத்தக்கதாக அவர் சிறு பிள்ளைகளை எப்படி பெற்றோர்கள் கரம் பிடித்து வருகிறாரோ அதுபோல கர்த்தர் நம்மை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நமக்காக எதையும் செய்ய அவர் காத்து கொண்டிருக்கிறார். நாம் இந்த நாட்களில் சோர்ந்து போகாதபடி தேவனாய் கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார். ஒவ்வொரு ஆண்டும் எனக்கு அற்புதத்தை செய்து வந்த கர்த்தர் இன்னும் எனக்கு செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா. வசனத்தை வாசிப்போம். ஏசாயாவின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடே இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஆமென். ஹல்லேலூயா. யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கியமாக கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ விஷயங்களில் நாம் பயந்து நடுக்கிக் கொண்டு வந்திருக்கிறோம். சோர்வுகள், பலவீனங்கள், வியாதிகள், சஞ்சலங்கள், துக்கங்கள், வேதனைகள், முடியாத சில சூழ்நிலைகள், கடக்கக்கூடாத சில காரியங்கள், பலவிதமான வியாதியின் கூறுகள், பஞ்சங்கள், பசி, பல சோதனைகள், பல வேதனைகள் எல்லாம் சூழ்ந்திருந்த போதிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால யாக்கோபே, நீ பயப்படாதே. இஸ்ரவேலே, நீ பயப்படாதே. நான் உன்னை உருவாக்கி இருக்கிறேன், நான் உன்னை நடத்தி வந்திருக்கிறேன், நான் உன்னை வழி நடத்துவேன், எனக்கு தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. எந்த காரியத்தை குறித்து நாம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் நம்மோடு கூட கர்த்தர் நடந்து வந்து கொண்டிருக்கிறார். நம்மை அழைத்தவர் அவர், நம்மை தெரிந்து கொண்டவர் அவர், நம்மை ஒவ்வொரு நாளும் பெயர் சொல்லி அழைத்தவர் கர்த்தர், நம்முடைய கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே பயப்படாது என்று சொல்லும் போது வேதத்தில் அநேக இடத்துல பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே. ஏனென்றால் இந்த பயம், திகில் தான் நம்மை ஆண்டவரை விட்டு பிரிக்கிறது. சத்துரு நம்ம பயப்படுத்தலாம், பொல்லாத வியாதியை கொண்டு வர்றான், பொல்லாத சஞ்சலத்தை கொண்டு வர்றான், வேண்டாத காரியத்தை கொண்டு வருகிறான், உலகப்புற காரியத்தை கொண்டு நம்ம இருதயத்தில் போட்டு அவன் ஆண்டவரை விட்டு பிரிக்கத்தக்கதாக என்ன வழி அதெல்லாம் செய்கிறான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ பயப்படாதே, கலங்காதே,
நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், என்னுடைய நீதி வரகத்தினாலே உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். அல்லேலூயா. அது மாத்திரம் அடுத்த வார்த்தை சொல்லுது, உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், நீ என்னுடையவன். நீங்க என்ன சொல்ல போறீங்க? நீங்க என்ன சொல்ல போறீங்க? நான் அவருடையவன். அல்லேலூயா. ஆமா, அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், நாம அவருக்குள்ளே வாசம் பண்ணுகிறோம். அல்லேலூயா. ஆகவே ஒரு நல்ல மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் கர்த்தருக்கும் நமக்கும். ஆமென். நம்முடைய ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார், விண்ணப்பத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார், வேண்டுதலை கேட்டுக்கொண்டிருக்கிறார். நம்முடைய பிரச்சனைகள், பாரங்கள், கஷ்டங்கள், பயம், தீயில் எல்லாவற்றையும் அவர் அறிந்தவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தான் அவர் நம்ம எப்போ சொல்றார், உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். பார்த்தீங்களா, உரிமை பாராட்டுறாரு. நீ கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்லலாம், ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ என்னுடையவன். நான் உன்னை மீட்டுக்கொண்டேன், நான் உன்னை அழைத்திருக்கிறேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. உன்னை சுமந்து கொண்டு வந்திருக்கிறேன். ஆகவே நாம் எப்பொழுதும் நான் கர்த்தருடைய பிள்ளை என்பதை நாம் ஊர்ஜிதப்படுத்திக் கொண்டே இருக்கணும், சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஏனென்றால் நான் உன்னை நடத்தி வந்திருக்கிறேன். ஆமென். இத்தனை ஆண்டுகளாக உன்னை நடத்தலையா? தாயின் கற்பத்தில் கீழே விழுந்த போது தாங்கினார், ஏந்தினார். ஆமென். இதுவரைக்கும் கர்த்தர் நடத்தினாரா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருந்தாரா? கர்த்தர் வல்லவராய் இருந்தாரா? வாக்கு மாறாதவராய் இருந்தாரா? அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுது நமக்கு, 2வது வசனம், நீ தண்ணீர்களை கடக்கும் போது உன்னோட இருப்பேன், ஆறுகளை கடக்கும் போது அது உண்மையில புரளாது. என்றால் இந்த உலக பிரகாரமான பலவிதமான சோதனைகள், வேதனைகள், துன்பங்கள், பாரங்கள் நமக்கு வரலாம். ஆனா அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம பயந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அது உண்மையில புரளாது. அல்லேலூயா. நான் கட்டளை போட்டிருக்கிறேன், என்னுடைய கட்டளைக்கு மீறி அந்த ஆறு வராது. அல்லேலூயா. நீ ஆறுகளை கடக்கும் போது நான் என்ன செய்வேன்? உன்னோடு கூட இருப்பேன். எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள், ஒருவேளை கடந்த ஆண்டுகளில் நம்ம நடந்த ஆண்டுகளில் நடந்து கொண்டிருக்கிற நாளில் நமக்கு அநேக சோதனைகள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், பாரங்கள், வியாதிகள் எல்லாம் நமக்கு வரலாம், வந்திருக்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா கர்த்தர் நம்ம கூட இருந்து கரத்தை பிடித்து வருகிறார். தண்ணீர்களை கடக்கும் போது என்ன செய்வேன்? உன்னோடு கூட இருப்பேன். ஆறுகளை கடக்கும் போது அது உண்மையில என்ன செய்யாதான்? புரளாது. அடுத்த வார்த்தை சொல்லுது, நீ அக்கினியில் நடக்கும் போது. அக்கினியில் எத்தனை பேர் நடந்திருக்கிறீங்க? அக்கினி போன்ற சோதனைகள் வரும்போது, அல்லேலூயா, அக்கினி போன்ற வேதனைகள், பாரங்கள் வரும்போது, அக்கினி போன்ற வியாதிகள் வரும்போது நான் உன்னோட கூட இருப்பேன். அது உன் பேர்ல பற்றாதுங்கிறாரு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய வாக்கு பாருங்க, ஆண்டவர் நம்ம ஆற்றி தேற்றி அரவணைக்கிற கர்த்தர். ஆகவேதான் நீ அக்கினியிலே நடக்கும் போது, நடந்தா தானே. எத்தனை பேர் அக்கினியிலே கடந்த நாட்கள் நடந்தீங்க? எத்தனை சோதனைகள் வந்தது, எத்தனை துன்பங்கள் வந்தது, எத்தனை பாரங்கள் வந்தது. கர்த்தர் உங்களை தாண்டுபடி செய்தாரா? தூக்கி சுமந்தாரா? அக்கினியில் நடக்கும்படி செய்தாரா? அது உங்க மேல பிடிச்சதா? இல்லவே இல்லை. இப்போ புதிய ஆண்டுக்குள்ளே நாம போகத்தக்கதாக கர்த்தர் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆமென். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் எல்லா காரியத்திலும் ஜெயம் உள்ளவர். ஆமென். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தூக்கி எங்க போட்டாங்க? எங்க போட்டாங்க? அக்கினி சூளையில் போட்டாங்க. அவங்க சொன்னாங்க, நீங்க விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் நாங்க நிறுத்தின சிலையை என்ன செய்ய மாட்டோம், வழிபட மாட்டோம். ஆமென். அல்லேலூயா. உறுதியா இருந்தார்கள், நம்பிக்கையா இருந்தார்கள். நாம் கர்த்தர் மேல பற்றுதலாய் நம்பிக்கையா இருப்போமானால் எந்த சோதனையும் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. கர்த்தர் பாருங்க, அவங்களை தூக்கி அக்கினி சூளையில் போடும் போது கர்த்தர் தூங்கிட்டாரா? இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்கிறதும் இல்ல, தூங்குறதும் இல்ல. உன்னை காக்கிறவர் உறங்கார். ஆமா. தூக்கி போடுறதுக்கு முன்னாலேயே என்ன பண்ணாரு? அக்கினி ஜுவாலைய அப்படியே ஒரு கூல் ட்ரிங்க் மாதிரி மாத்திட்டாரு, ஐஸ் பெட்டி மாதிரி மாத்திட்டாரு. பிரைஸ் தி லார்ட்.
அல்லேலூயா. இவங்க தூக்கி உள்ள போட்ட பிற்பாடு அக்கினியானது இவங்களை ஒண்ணுமே செய்யல. ஆமென். அந்த மாதிரி அற்புதத்தை நீங்க என்னைக்கா பார்த்திருக்கீங்களா? அந்த மாதிரி அதிசயத்தை நீங்க எங்கேயா பார்த்திருக்கீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு பத்திரமா காப்பாத்துறாரு. அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் பாருங்க, அங்க உள்ள சந்திராதிபதி ராஜா போய் பார்க்கிறாரு. எத்தனை பேர் போட்டீங்க? 3 பேர் தான் போட்டோம். இங்க 4 பேர் விளையாடுறாங்களே. பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. வேதம் சொல்லுது 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு. ஆமென். இயேசு கிறிஸ்து அப்பவே 4ஆம் ஆளா கீழே வந்துட்டார். உன்னை பாதுகாக்க, உன்னை விடுதலையாக்க, உன்னை தூக்குறதுக்காக. ஆமென். உன்னுடைய சட்டையில எந்த விதமான அனல் படாதபடி, உன்னுடைய தலை முடி கருகாதபடி அப்படியே தூக்கிட்டாரு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ராஜாவுக்கு அப்பதான் கண்ணே திறந்தது. ஓ, இது பயங்கரமான தேவன். ஹல்லேலூயா. அவங்களை தூக்கி விடுப்பா மேல. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாத்தீங்களா? அதான் இஸ்ரவேலை காக்கிறது, உறங்குறது, தூங்குறதும் இல்ல, பயப்படாதன்னு சொன்ன காரணம் அதுதான். அல்லேலூயா. தூக்கி விட்டு நம்ம ஆட்கள்லாம் போய் என்ன பண்ணாங்க? முடியை பிடிச்சி பார்த்தாங்க. சந்தேகம். முடி கருகாம இருக்கையா. சட்டையை விட்டு பார்த்தான். அந்த அக்கினி சுவாலை என்ன செய்யல, படவே இல்லை. அப்படி அயன் போட்ட சட்டை மாதிரி அப்படி இருக்குது. அல்லேலூயா. எப்படி ஆண்டவர் காப்பாத்துறாரு? உன்னை தொடுகிற கண்மணியை தொடுகிறார். உங்க தலையில் இருக்கிற முடியெல்லாம் எண்ணி இருக்கேங்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க என்னைக்கா எண்ணி இருக்கீங்களா? நம்ம தலைமுடியை நம்மளே எண்ண முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய தலையில் இருக்கிற முடியெல்லாம் என்ன பண்ற, எண்ணி இருக்கிறேன். ஒரு முடி கீழே விழுந்தபடி எனக்கு தெரியாம விழாதே. ஹல்லேலூயா. சோதனைகள், வேதனைகள், துன்பங்கள், பாரங்கள் எது வந்தாலும் அக்கினி மேல நடப்பாய், வேகாதிருப்பாய். எதை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ அற்புதம், எத்தனை அதிசயங்கள் இங்க நான் பார்த்துருக்கேன். hundreds and thousands of sick has been healed in the past. எத்தனையோ வியாதிஸ்தர் இங்க சுகமாகி இருக்காங்க. ஆமென். பில்லி சுனி கட்டு விடுதலை ஆக்கி இருக்குது. ஆடிட்டு வந்தவங்க சுகமாக இருக்கிறாங்க. அற்புதங்கள் நடந்திருக்கு, அதிசயங்கள் நடந்திருக்கு. நாங்க கண்ணார பார்த்துருக்கோம், கண்ணார கண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே சோதனைகள், வேதனைகள், கஷ்டங்கள் வரும்போது நம்ம ஆண்டு விட்டு தூரம் போயிடக்கூடாது. உனக்கு ஒன்று வராது. அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் பாருங்க, நான் உன் கூட இருப்பேங்கிறாரு. பாருங்க, நீ அக்கினியிலே நடக்கும் போது என்ன செய்ய மாட்டாய்? வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஆமென். வாக்குத்தத்தம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமா, பல கஷ்டங்கள், பல சோதனைகள் வரலாம். அது உன்னுடையது இல்லை. அப்படி வந்து டெம்பரரி போஸ்டா போயிடும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு வியாதி வந்து என்ன செய்வேன்? தேங்க்யூ ஃபார் ஹீலிங் லார்ட், தேங்க்யூ ஃபார் ஹீலிங் லார்ட், தேங்க்யூ ஃபார் ஹீலிங் லார்ட், தேங்க்யூ ஃபார் ஹீலிங் லார்ட். அப்படிதான் சொல்லுவேன். மழை பயங்கரமா வரும். ஆண்டவரே தேங்க்யூ ஃபார் ஸ்டாப்பிங் தி ரெயின். மழையை நிறுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவர் நிறுத்திடுவார். ஆமென். பெரிய பெரிய அற்புதங்கள், அதிசயங்கள் கர்த்தர் செஞ்சிருக்கிறார். ஆகவே சோதனையான நேரத்திலும், பாரமான நேரத்திலும் கர்த்தர் வல்லமையினாலும் நம்ம நிரப்ப வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நடப்பாய். பத்தாது. அக்கினி ஜுவாலை உன் பேர பத்தாது. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமா இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால். ஆமென். அல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய பார்வையில செம்மையானதை செய்யணும். உண்மையா இருக்கணும், உத்தமமா இருக்கணும். ஆண்டவர் என்னை பார்க்கிறார் என்று நாம நற்கிரியை செய்யும் போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நாம அவருடையவர் சொன்னதுக்கு அதுதான் மதிப்பு. பல நேரங்களில் நம்ம ஆண்டு விட்டு விலகிறோம். சில நேரத்தில் பரிசுத்தத்தை விட்டு வேறு பக்கமா கடந்து போயிடுறோம். ஆனால் கர்த்தர் நமக்கு எப்போதுமே நாம பரிசுத்தமா இருந்தா அதுக்கு ஏற்ற பலாபலம் நம்ம கொடுத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, இந்த இடத்தை எடுத்துக்கொள்வோமானால் ஆண்டவர் கொஞ்சம் பேர் தான் உட்கார்ந்து ஜெபம் பண்ணோம். இப்போ ஆண்டவர் எத்தனை பேர் கொடுத்திருக்கிறாரு? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னும் ஒரு ஜீவனுக்கு ஈடாக ஆத்துமாக்களை தருவேன். நாம எவ்வளவு தூரம் சாக்ரிஃபைஸ் பண்றோமோ, தியாகம் பண்றோமோ, அவ்வளவு தூரம் கர்த்தர் நமக்கு ஆத்துமாவை கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒரு இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிச்சாரு.
இன்றைக்கு கோடிக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார் அல்லவா? ஆமென். 5 கண்ட மக்களுக்காக இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தினாரே. We are redeemed by the blood of Christ. Hallelujah. இயேசுவின் ரத்தத்தால நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். அதை மறந்துவிடக்கூடாது. ஆகவே நம்ம மீட்டுக்கொள்வேன். எகிப்தியம் உனக்கு ஈடாக எத்தியோப்பியா சேபாவை உனக்கு கொடுத்தேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்காக உறுதியா நிற்கும் போது, ஆண்டவருக்காக பரிசுத்தமா நடக்கும் போது, பரிசுத்தமா ஜீவிக்கும் போது, கர்த்தர் நமக்கு அதுக்கு ஈடாக ஆத்துமாக்களை கொடுப்பேங்கிறார். பிரைஸ் தி லார்ட். இடத்தை நிரப்புங்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். விசுவாச புருஷர்களின் நம்பிக்கை நம்ம கொடுப்பார். ஆக நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறது மட்டுமல்ல, ஆண்டவருக்கு நாம் பரிசுத்தமா நடக்க வேண்டும், அவரை நம்ம சிநேகிக்க வேணும். அது மாத்திரமல்ல, அவர் நம்மோடு கூட நம்ம ஜீவனுக்கு ஈடாக என்ன தருவங்கிறாரு? ஜனங்களை தருவேன். அடுத்த வசனம் பாருங்க. பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வர பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஒரு நாள் கைவிடவே மாட்டார். எந்த சூழ்நிலையிலும் நம்ம கரம் பிடிக்கிறவர். வேதம் நமக்கு அதான் சொல்லுது. நாம் விசுவாசமா நம்பிக்கையா இருக்கணும். எவனாகில் ஒருவன் இந்த மலையை பார்த்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போயின்னு சொல்லி தான் சொன்னபடி ஆகும் என்று தன் இருதயத்தை சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அது அப்படியே ஆகும். ஆதலால் நீங்கள் ஜெபத்தில் எவைகளை கேட்டுக்கொள்கிறோ அவளை பெற்றுக்கொள்வோம் என்று ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்க ஜெபிக்க துதிக்க துதிக்க கர்த்தர் நம்ம ஆண்டுகளை கடக்க பண்ணுகிறார், நாட்களை கடக்க பண்ணுகிறார், மாதத்தை கடக்க பண்ணுகிறார். கர்த்தர் நமக்கு இந்த ஆண்டுகளில் நமக்கு நல்லவராக இருந்தார். ஹல்லேலூயா. வாங்க, நாகூம் 1:7 சொல்லி பாருங்க. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேருக்கு நல்லவரா இருந்தாரு? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உண்மையா உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுவாங்க, கர்த்தர் நமக்கு நல்லவரா இருந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம அநேக ஆசீர்வாதத்தில் நம்ம நிரப்பி இருக்கிறாரு. கிருபையினால நிரப்பி இருக்கிறாரு. வாக்குத்தத்தத்தினால் நிரப்பி இருக்கிறாரு. பிரசங்கத்தினால் நினைத்திருக்கிறாரு. நம்முடைய எல்லா விதமான முன்னோடிகள் கர்த்தர் அவர்களுக்கு நல்லவராய் இருந்திருக்கிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் நல்லவராய் இருந்திருக்கிறார். ஆமென். மிஷனரிமார்களுக்கு நல்லவராய் இருந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நமக்கு எல்லா நேரத்திலும் நல்லவராகவே இருக்கிறார். அடுத்த வார்த்தை சொல்லுது, இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் என்னோட சொல்ல போறீங்க? இக்கட்டு நாளிலே கர்த்தர் எனக்கு அரணான கோட்டை. எனக்கு நல்லவராய் இருந்தார். வல்லவராய் இருந்தார். ஆமென். அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது? தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அது அதனுடைய அர்த்தம் ஆங்கிலத்தில் போட்டிருக்கு, ட்ரஸ்ட் இன் ஹிம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரை யாரெல்லாம் நம்புறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அவர் நல்லவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தரை நம்பணும். எல்லா சூழ்நிலையும் கர்த்தரை விசுவாசிக்கணும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். நம்ம ஒருவேளை விசுவாசிக்காம நம்ம ஃபெயிலியர் ஆயிருப்போமானால், பலவீனமாக இருப்போமானால், மீண்டும் மீண்டும் ஆண்டவரை நம்ம நீங்கள் சொல்லி மறுபடியும் விசுவாசத்தில் நம்ம பலப்பட்டு கொண்டே இருக்கணும். ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருக்கணும். கர்த்தரை மகிமை செலுத்திக் கொண்டே இருக்கணும். கர்த்தரை தேடிக்கொண்டே இருக்கணும். அவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கணும். அவர் மேல நம்பிக்கை விட்டு விலகவே கூடாது. ஆமென். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர் உண்மையே நம்பியிருக்கபடியால் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஹல்லேலூயா. பூரண சமாதானம், பெர்ஃபெக்ட் பீஸ். பார்த்தீங்களா? பூரண சமாதானத்தை நம்ம கொடுக்கிறவர், நம்ம நினைவா இருக்கிறார். நாம் அவர் பேர் எப்பொழுது விசுவாசமா நம்பிக்கையா இருக்கணும். அவரே நம்பணும். ஏதோ சொல்லுது, கர்த்தரிடத்தில் விசுவாசமா இருக்கணும். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். அவரோடு கூட நம்ம இணைஞ்சிருக்கும் போது, விசுவாசத்தில் வளரும் போது, விசுவாசத்தை நம்ம பெருகும் போது நம்மை கர்த்தர் அபிஷேகித்து நம்ம வழி நடத்துகிறார். ஆமென். ஜெபிக்கும் போது, துதிக்கும் போது கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார், அதிசயத்தை செய்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
ஆமா, ஆகவே எப்படி கர்த்தர் நமக்கு நல்லவராயிருக்கிறார் சொல்றோமோ கடைசி வரைக்கும் அவருக்கு நம்ம நன்றி உள்ளவங்களா அவரவே நம்பணும், அவரவே விசுவாசிக்கணும். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை எவ்வளவு தூரம் சத்தியத்தை மேயிறமோ, எவ்வளவு தூரம் வேதத்தை வாசிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு விசுவாசம் பெருகும். பரியாசக்கார உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவு பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலி ஓரம் நடப்பட்டு தன்காலத்தில் தன் கனியை தந்து மரத்தை போல் இருப்பான். செய்வதெல்லாம் வாக்கியம், செய்வதெல்லாம் வாக்கியம். ஆங்கில பைபிளில் போட்டிருக்கு ப்ராஸ்பர் லைஃப். செழிப்பான ஜீவன் எப்போ வரும்னா வேதத்தை வாசிக்கிறத செழிப்பான ஜீவன். பிரைஸ் தி ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தர் அப்படித்தான். அந்த ஸ்தாபனத்தை 21 வருஷம் ஆகுது. எத்தனை பேருக்கு தெரியும்? ஹல்லேலூயா. கர்த்தர் உயர்த்தி கொண்டே இருக்கிறார், ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார், கர்த்தர் பலப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். எத்தனை சூழ்நிலை வந்தாலும் உயர்த்தி கொண்டு இருக்கிறார். ஆசீர்வாதத்து மேல ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆகவே கர்த்தர் நமக்கு நல்லவராயிருக்கிறார், வல்லவராயிருக்கிறார். சோதனைகள் கஷ்டங்கள் வரும்போது நம்ம கர்த்தர் மேல சோர்ந்து போக வேண்டாம், அவர் மேல நம்பிக்கை இல்லாம இருக்கக்கூடாது. அவர் விசுவாசிகள் கடைசி வரைக்கும். ஆமென். ஆமா, நம்ம எந்த சூழ்நிலையும் நம்ம காப்பாற்றுவார். எந்த சூழ்நிலையும் நமக்கு தெய்வீக ப்ரொடெக்ஷன், டிவைன் ப்ரொடெக்ஷன் கொடுத்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தான். கர்த்தருடைய சத்தத்தை நம்ம கீழ்ப்படியும் போது நீ கால் வைக்கிற தேசத்தை உனக்கு சொந்தமாய் தருவேங்கிறார். நீ கட்டாத வீட்டில் குடியிருப்பாய், திராட்சை தோட்டத்தையும் நீ நடாத எல்லா ஆசீர்வாதத்தையும் உனக்கு தருவேங்கிறாரு. ஆமா, வேதத்தில் உள்ள எல்லா சகல ஆசீர்வாதமும் வேற யாருக்கு இல்லை, உங்களுக்கு தான், எனக்கு தான். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஆகவே கர்த்தர் நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாதவர். அவர் நம்ம பற்றி பிடித்துக் கொள்வோம், கடைசி வரைக்கும் அவரை பற்றி பிடித்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மை வழி நடத்துவார், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுதே, ஆண்டு நடத்திடுதே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர், பரிசுத்தர், உண்மை உள்ளவர். உண்மை உள்ளவர். கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை கரம் பிடித்து நடத்தினாரே. கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை கரம் பிடித்து நடத்தினாரே. தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தோழி சுமந்து நடத்தினாரே. தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தோழி சுமந்து நடத்தினாரே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர், பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். உண்மை உள்ளவர். வியாதி படுக்கை மரண நேரம் பலனற்ற வேளையில் தாங்கினாரே. வியாதி படுக்கை மரண நேரம் பலனற்ற வேளையில் தாங்கினாரே. விடுதலை தந்தார், பலனுமே தான் சாட்சியாய் நம்மை நிறுத்தினாரே. விடுதலை தந்தார், பலனுமே தான் சாட்சியாய் நம்மை நிறுத்தினாரே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர்
நல்லவர் நம் தேவன் பெரியவர் பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர் உண்மை உள்ளவர் பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர் உண்மை உள்ளவர் கவலை யாவையும் போக்க கர்த்தர் இயேசு வருகின்றாரே கண்ணீர் கவலை யாவையும் போக்க கர்த்தர் இயேசு வருகின்றாரே கலங்கிட வேண்டாம் பயப்பட வேண்டாம் அவரோடு நாமும் மறந்து செல்வோம் கலங்கிட வேண்டாம் பயப்பட வேண்டாம் அவரோடு நாமும் மறந்து செல்வோம் நல்லவர் நம் தேவன் பெரியவர் கர்த்தர் நல்லவர் நம் தேவன் பெரியவர் பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர் உண்மை உள்ளவர் பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர் உண்மை உள்ளவர் நம்மை சூழ்ந்திட்ட நேரம் வலக்கரத்தால் நம்மை தேற்றினாரே சோதனை நம்மை சூழ்ந்திட்ட நேரம் வலக்கரத்தால் நம்மை தேற்றினாரே வார்த்தையை அனுப்பி நம்மோடு பேசி தைரியப்படுத்தி நடத்தினாரே வார்த்தையை அனுப்பி நம்மோடு பேசி தைரியப்படுத்தி நடத்தினாரே பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர் உண்மை உள்ளவர் பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர் உண்மை உள்ளவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி செலுத்துறங்க தாவே. கடந்த ஆண்டு முழுவதும் எங்களுக்கு அற்புதமாக ஆச்சரியமாக வழிநடத்தி கொடுத்த நல்ல வாக்குத்தத்தங்களுக்காக வசனத்துக்காக ஆண்டவரே கிருபைகளுக்காக வரங்களுக்காக நல்ல செய்திக்காக மட்டுமல்ல தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காக எல்லா காரியத்துக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறங்க தாவே. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்படிப்பட்ட கர்த்தர் எங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் நாம் அதன் மூலம் மயப்படத்தக்கதாக காத்துக்கொள்ளும் வழிநடத்தும் ஆசீர்வதியும் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்துக்காக உமக்கு துதியும் ஸ்தோத்திரத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம். முற்றிலுமாக நம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். நானும் என் வீட்டார் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் சொல்ல பிராரமாக முழு குடும்பங்களும் சேர்ந்து ஆராதிக்கும் சேவிக்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற சிலாக்கியங்களுக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் தாமே பொறுப்பேற்றுக்கொள்ளும். துதி கனம் எல்லாவற்றையும் நமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.